இந்த உலகத்தை ஆள்றது இலுமினாட்டின்ற 13 குடும்பம். இவங்க தான் சீக்ரெட் சொசைட்டியாவும் இருக்காங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பேங்க்ஸும் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாவே இன்டர்நெட்ல வைரல் ஆகிட்டு இருக்கிற விஷயம் தான் இது. அதாவது இந்த உலகத்தில் இலுமினாட்டி அப்படின்ற ஒரு சீக்ரெட் சொசைட்டி இருக்கிறதாவும் இவங்க தான் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, உலகத்தை ஆள்றாங்க அப்படின்னு சொல்லி இது வந்துட்டு ஒரு கான்ஸ்பிரசி தியோரிஸ்னு சொல்லலாம், இல்லை ஒரு வதந்தின்னு சொல்லலாம். சில பேர் இதை நம்புறாங்க, சில பேர் இதை நம்ப மறுக்கிறாங்க. ஸோ முதல்ல இந்த இலுமினாட்டினா என்ன, இந்த சீக்ரெட் சொசைட்டினா என்ன, சிம்பிளாக உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை நம்புறதும் நம்பாதும் உங்களோட விருப்பம். அதாவது 18ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் பவாரியா அப்படின்ற ஒரு இடத்துல பிறக்கிறவர் தான் ஆடம் வெஷப். இவர் தான் முத இந்த இலுமினாட்டி கான்செப்டை ஆரம்பிச்சவர். அப்போது வருஷம் 1776 இந்த ஆடம் வெஷப் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸராக இருக்காரு. அதே சமயம் பவரின் கவர்மெண்டோட அட்வைசராகவும் வேலை செய்கிறாரு. இப்போ இவருக்கு அந்த பவரின் கவர்மெண்டோட நடவடிக்கையில் சில மாற்று கருத்து இருக்குது. அதனால ஒரு ஷேடோ கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி இந்த கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக இவர் ஃபார்ம் பண்ணது தான் இலுமினாட்டி அப்படின்ற ஒரு சீக்ரெட் சொசைட்டி. இப்போ இந்த பிளட் லைனில் வந்தவங்க தான் இந்த 13 குடும்பம். இதில் 13 குடும்பத்தோட பிளட் லைனும் நம்ம பார்க்க போகிறதுல சிம்பிளாக ஒரு 3 பிளட் லைனை பார்ப்போம். அதாவது முக்கியமான ஒரு பிளட் லைன். முதல்ல ராக்ஃபில்லர் பிளட் லைன், ரெண்டாவது ராட்சில்லர் பிளட் லைன். இந்த ராட்சில்லர் பிளட் லைன் தான் உலகத்தில் உள்ள எல்லா பேங்க்ஸ், அதாவது வேர்ல்ட் பேங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு நாட்டில் இருக்கிற சென்ட்ரல் பேங்காக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இந்த ரோட்செல் ஃபேமிலி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மூணாவது கெனடி பிளட் லைன். கெனடி பிளட் லைன்னாலும் உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ஜான் எஃப் கெனடி, அதாவது முன்னாள் அமெரிக்காவோட ஜனாதிபதி. ஸோ இவர் வந்துட்டு இந்த சீக்ரெட் சொசைட்டி இலுமினாட்டியோட வம்சாவளியை சேர்ந்தவர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிங்க, அதாவது நம்ம டெய்லி பாய்க்கிற அத்தியாவசிய பொருட்கள்லேருந்து இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபோன் வரைக்கும் இருக்கிற எல்லா பெரிய கம்பெனிலையும் மேஜர் ஷேர் இந்த 13 குடும்பம் தான் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு அது என்னென்ன கம்பெனி நம்ம பார்த்தோன்னா ஆப்பிள், சாம்சங், அமேசான், மைக்ரோசாஃப்ட், இன்டெல், இதில் எல்லாத்துலேயுமே வந்து இவங்களுக்கு வந்து மேஜர் ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸ் தான் இந்த பிராண்ட்ஸை எல்லாமே மறைமுகமாக கண்ட்ரோலும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்காக கூகுளை யூஸ் பண்ணுறோம்ல, அந்த கூகுள் கம்பெனியோட மேஜர் ஷேர்ஸ் இந்த 13 ஃபேமிலி கிட்ட தான் இருக்குது. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இதுக்கெல்லாம் சொந்தமான மேத்தா நிறுவனத்தோட பாதி ஷேர்ஸ் இந்த 13 ஃபேமிலி கிட்ட தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக இதை வந்து நம்ம நம்பலாமா நம்பக்கூடாதா, அதாவது இந்த இலுமினாட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த வீடியோ முதல் பார்த்துருவாங்க. இந்த உலகம் மொத்தத்தையும் ஆளுகிறவன் இலுமினாட்டிங்கிற அந்த 13 குடும்பம், அவன் தான் சீக்ரெட் சொசைட்டின்னு இருக்கான். நீ உனக்கு சந்தேகம் இருந்தா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் என்று ஜான் பெர்கின் எழுதின அந்த புத்தகத்தை ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் வாங்கி படிக்கணும். குறிப்பா என் தம்பி தங்கையில் வாங்கி படிக்கணும். நீ படிச்சு பாரு, உன்னை தூங்க விட்டான உனக்கு தூக்கம் வராது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உனக்கு புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் சீமான் அவர்கள் மென்ஷன் பண்ணுற அந்த புக் வந்துட்டு ஆக்சுவலி அதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து கன்ஃபெஷன் ஆஃப் த எக்கனாமிக் ஹிட்மேன். இது வந்து இங்கிலீஷ் வெர்ஷனில், இது வந்துட்டு உலகம் ஃபுல்லாக வந்துட்டு ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி இந்த புக்கை நான் படிச்சதுனால எனக்கு வந்து தோன்றது என்னன்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக இது வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது இலுமினாட்டின்ற ஒரு சீக்ரெட் சொசைட்டி இருக்கிறதாவும், இந்த 13 ஃபேமிலி தான் அந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த உலகத்தையே வந்து இவங்க தான் வந்து ஆட்டி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் வந்துட்டு உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த புக்கை எழுதுனது வந்து ஜான் பெர்கிசன். இவர் வந்து ஒரு உளவாளியாக இருந்தவர், அதாவது ஒரு எக்கானமிக் ஸ்பாயாக அவர் இருந்தவர். ஸோ அவரோட சொந்தமான வாக்குமூலம் தான் இந்த புக்கு. ஸோ அவர் சொல்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது அது நம்பாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து இந்த விஷயம் இருக்கிறதா நம்புறேன்.